எல்லாருக்கும் ஹாய். அவ பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாருக்கும் இன்றைக்கி டே சூப்பராக இருக்கணுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எவ்வளவோ சேவ் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளை சேவ் பண்ண விடாமல் சில விஷயங்கள் மிஸ்டேக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி என்னென்ன முக்கியமான மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சொல்லப்போனால் நான் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் அதை எப்படி தவிர்த்துக்கிட்டு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பண்ணியிருக்கிற இந்த மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நிச்சயமாக போக முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய வெயிட் லாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நேற்று 1ஆம் தேதி இல்லையா? ஸோ 8வது மாதம் 1ஆம் தேதி 2024. ஸோ என்னோடய வெயிட் லாஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாரத்துக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ வெயிட் இருந்தேன், இந்த 1 வீக்கில் நான் எவ்வளோ குறைஞ்சிருக்கேன், ஸோ என்ன பண்ணியிருக்கேங்கிறத வீக்லி ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து செலிப்ரேஷன் வீடியோ நான் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நாளைக்கு வரக்கூடிய வீடியோவையும் எல்லோரும் பாருங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேவிங்ஸ் அப்படின்னாலே வந்து நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். 10,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி, 50,000 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அதில் நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம் அதுதான் முக்கியம். ஸோ இதுக்கு முக்கியமாக சில விஷயத்தை வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும். அந்த மிஸ்டேக்கை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னென்னு சொல்ல போகிறேன். ஸோ இது இருக்கிறதுலே ஒரு பெரிய மேஜரான ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னா, இப்போ 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம், மாதம் 1000 ரூபாய் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அடுத்து நமக்கு ஒரு 15,000மோ இல்லை 20,000மோ நம்ம சம்பளம் வாங்கும்போது அந்த சேவிங்ஸை டபுள் பண்ண மாட்டோம். ஸோ இது எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட ஹஸ்பண்ட் வந்து 12,000 சேலரி வாங்கினார், அப்புறம் 18,000 சேலரி வாங்கினார், அப்புறம் 35, 40 அந்த மாதிரி ஆச்சு. ஸோ இதில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஏர்னிங்ஸ் அதிகமாக சேமிப்பை நம்ம ரெட்டிப்பாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் நான் என்னோட பிகினிங் ஸ்டேஜில் எங்கே தப்பு பண்ணேன்னா, 12,000 சம்பளம் வாங்கும்போதும் நம்ம குடும்பம் நடத்திட்டு தான் இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட், ஸோ இதெல்லாம் இருக்கும். ஆனால் 18,000 ஆகும்போது அந்த பட்ஜெட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே யோசிக்கணும். 10,000 சம்பளம் வாங்கும்போது எந்த வீட்டில் இருந்தோம், மாதம் எவ்வளோ சாப்பாடுக்கு செலவு பண்ணோம், நம்ம எவ்வளோ நமக்கு செலவு பண்ணிக்கிட்டோன்றது ஒன்று இருக்குல்ல. அந்த ரேஷியோ வந்து 20,000, 30,000, 40,000 ஆகும்போது ஏன் கூடுது? தேவைக்காக சில விஷயத்தை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இப்போ 12,000 சேலரி வாங்கும்போது ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி நம்மளால் சாப்பிட முடியாது, நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது. அது வந்து பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். 12,000 நம்ம வீட்டு வாடகையும் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கும் பார்க்கணுன்னா அதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸு ட்ராவல் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். ஆனால் 18,000 சேலரி இல்லை ஒரு 20,000 சேலரி வரும்போது நம்ம ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவே போடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சத்துள்ள ஒரு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து விட்டுருங்க. அது தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவாகவே நிறைய செலவுகள் வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் வந்து சுருக்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். 10,000 சம்பளம் வாங்கும்போது எந்த வாடகை வீட்டில் இருந்தீங்களோ அதே வாடகை வீட்டில் இருந்துக்கலாம். நம்ம வந்து சேலரி அதிகமாக பெரிய வீட்டுக்கு போகணுன்ற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ அது நீங்கள் வந்து 10,000 சம்பளம் வாங்கும்போது 5,000 ரூபாய் கொடுத்தேன், 20,000 சம்பளம் வாங்கும்போது நான் 7,000, 8,000 கொடுக்குறேன்னா அது வேஸ்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் வந்து ஆடம்பர செலவுகளை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ நம்ம என்ன சாப்பாட்டுக்கு செலவு பண்ணோமோ அதை மட்டும் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். கூட ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் ஆகிறது தப்பு கிடையாது. ஆனால் நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறதோ, வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம், அது 2 தடவை 3 தடவை ஆக்குறதோ, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம அடிக்கடி கொடுக்குறதோ, நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் மாதத்தில் ஒரு நாள் வெளியே போயிட்டுருப்போம், அதாவது வெளியே சுற்றி பார்த்துட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம சம்பளம் கொஞ்சம் கூட கிடைச்சதுனால வாரம் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு தனியாக செலவு பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் தப்புகள் எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கிறேன் லைஃப்பில். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து என்ன இவ்வளோ கஞ்சத்தனமாக வாழணுமா அப்படின்னு அவசியம் சொல்லி கேட்பீங்க. அவசியம் கண்டிப்பாக இருக்குது. நமக்கு குழந்தையே கிடையாது, நம்ம மட்டும்தான் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. சுயநலமாக நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கிறத நம்ம அப்படியே செலவு கொண்டு போயிடலாம். ஆனால் அதுவே நமக்கு நாளைக்கு பிரச்சனையாக வரும். நமக்கு நாளைக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, இல்லை ஒரு மாதம் 2 மாதம் நம்மளால் வேலைக்கே போக முடியலைன்னா அப்போ நம்ம கடனாக தான் போய் நிற்போம். ஸோ கடன்
கடனாக நம்ம யார்ட்டையும் போய் நிற்கக்கூடாதுங்கும் போது தான் நமக்கு சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயமே வரும். ஆசைகள்ங்கிறது வேற, தேவைகள் அப்படிங்கிறது வேற இல்லையா? ஸோ நம்ம தேவைக்காக தான் வாழணுமே தவிர அதிகமான ஆசைக்காக வாங்கக்கூடாது. 50,000 சம்பளம் வாங்கிட்டு நான் 1 லட்ச ரூபாய்க்கு தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், 2.5 லட்ச ரூபாய்க்கு தான் கார் பைக் வாங்குவேன், 15-20 லட்சத்துக்கு தான் நான் கார் வாங்குவேங்கிறது அதிகமான ஆசை. அது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆசை கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் நம்ம சொந்தமாக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்குன்னு சில நகைகள் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு யூஸுக்கு வந்து நமக்கு நகை தான் வந்து செலவாகும். நகையை வச்சு தான் நம்ம டக்குன்னு வந்து உடனே அதை பணமாக மாற்ற முடியும். அந்த மாதிரி கையில் கொஞ்சம் பொருள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷனுக்கு, நம்மளுடைய வெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, இல்லை படிக்கணுமா, இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நம்ம போகணும். அதுக்கப்புறம் தான் ஆடம்பரம்னு சொல்லக்கூடிய கார், அப்புறம் வந்து ஆடம்பரமான ஃபோன், இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படி கூட இதெல்லாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் சில பேர் ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி வாங்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நானும் வந்து ஸ்டார்டிங்கில் நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்மளோட இன்கம் வந்து நமக்கு அதிகமாகும் போதோ, இல்லை சேல்ரி வந்து நமக்கு அதிகமாக ப்ரமோஷன் கிடைக்கும் போதோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தில் இருப்போம். ஸோ நிச்சயமாக நமக்கு சில விஷயங்கள் வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம அந்த தப்பை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதை உடனே ரெக்டிஃபை பண்ணணும். உடனே அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை தான் நம்ம கையில் எடுக்கணுமே தவிர இப்படியே ஓட்டிடலாம், அடுத்தடுத்து பார்த்துக்கலாம், இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே அதுக்குண்டான விஷயம் வந்து நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய கடன் வாங்க வேண்டியது இருக்கும். வாங்குகிற சம்பளம் 10,000 நீங்கள் குடும்பம் ஓட்டினவங்க 20,000 30,000 வாங்கியும் இல்லை குடும்பத்தை வந்து ஓட்ட முடியாத நிலைமை ஏற்படும். நிறைய கடனுக்குள்ளே போய் சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இதுதான் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது. ஆடம்பரம் அப்படின்னாலே பெரிய கார் வாங்குறதோ இல்லை பெரிய ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்குறதோ கிடையாது. ஆடம்பரங்கிறது நம்மளுடைய இன்கம் கூட்டினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, நம்ம வெளியே வந்து சுற்றுறதுலேருந்து, நம்மளுடைய அன்றாட இப்போது வந்து பிராண்டட் ஷூ தான் போடுவேன், பிராண்டட் ட்ரெஸ் தான் போடுவேன், பிராண்டடாக தான் டிஷர்ட் எடுப்பேன்றதும் ஆடம்பரம் தான். புரியுதுங்களா? ஸோ பிராண்டடுன்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் நார்மலாக சேல்ரி வாங்குறவங்களே, ஒரு 30,000 20,000 சம்பளம் வாங்குறவங்களே ஒரு பிராண்டடான ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதில் அவங்களோட உழைப்பை மாதம் 10,000 சொல்லிட்டு 20,000 சம்பளம் வாங்கி 10,000 லோன் கட்டுறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்மளால் சேவிங்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நானும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கிறேன், இப்போ கூட நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னாலே நம்மளால் நிச்சயமாக நல்லா ஏர்ன் பண்ண முடியும், நல்லா நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும், சேவ் பண்ணி நிறைய விஷயங்களை நம்மளால் வாங்க முடியும். அதே மாதிரி வாங்குகிற எல்லா பொருளுமே நம்ம ஒரு தடவை யோசித்து தான் பொருள் வாங்கணும். ஏன்னா திரும்ப நம்ம அதை விற்கணுன்ற ஒரு கண்டிஷன் வரும்போது நம்ம நஷ்டம் அடையக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுட்டு அந்த பொருள் வாங்குங்க. இதுதான் நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி மறக்காமல் நாளைக்கு நம்மளோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்துட்டாங்க நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டியில். ஸோ அதுக்கு தேங்க் பண்ணுற விதமாக நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.